ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் இந்து. தினமும் புதிய புதிய தலைப்புல புதிய புதிய சிறப்பு விருந்தினோட கருத்துக்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அது போல இன்னைக்கும் நம்ம கண் முன்னாடி ஒரு புதிய சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. இவங்க யாரு, உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பெயர்? மூரோஜா. என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அரசு மகளிர் கலைக்கல்லூரி கிருஷ்ணகிரியில் 1ஆம் ஆண்டு வணிகவியல் துறை. சரிங்கம்மா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை நேயருக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க? பர்வீன் சுல்தான் மை இன்ஸ்பிரேஷன், பட் அவங்க வழியில போகணுன்ட்டு சொல்ல வந்தேன். கண்டிப்பா அவங்கள வந்து யாருக்குங்க இன்ஸ்பிரேஷனா வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அவங்க சொல்ற ஒவ்வொரு ஸ்பீச்சும் கேட்டு நான் வந்து என்னுடைய வழிகள்லாம் மாற்றி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வழியை மட்டும் தான் பின்பற்றுவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க இல்லைங்களா. அவங்களுடைய பேச்சு தன்னுடைய உயிர் மூச்சா கூட சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டே இருக்காங்க இல்லைங்களா. அவர்கள் வழியில வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கீங்க. அவங்கள பத்தி ஏதாவது ஒண்ணு தெரியுங்களா? அவங்க பேசின ஏதாவது ஒரு கவிதையோ இல்ல அவங்க வந்து இந்த ஸ்பீச் பேசும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன், சடனா எனக்கு வந்து சேஞ்ச் ஆச்சு, அவங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டரா இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுங்களா? அவங்க வந்து வாழ்க்கை தத்துவம் பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க. சரி, ஓகே. இதெல்லாம் தாண்டி என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா. இன்னைக்கு ஏதாவது ஒரு தருணத்துல நம்ம யாராவது ஒரு மோட்டிவேட் ஸ்பீச்சை கேட்டுட்டா நம்ம வந்து எப்பயோ இடத்துல வந்து டவுன் ஆயிருப்போம். அதை கேட்டுதான் நம்ம வந்து அதுல இருந்து எழுந்து நம்மளாலையும் வந்து பாத்தீங்கன்னா முடியும், நம்மளால ஏன் வந்து பாத்தீங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல நம்ம வந்து இருந்துட்டு இருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஏதாவது அவங்களுடைய ஸ்பீச்சை கேட்டுதான் நான் வந்து இந்த தருணத்துல டவுன் ஆயிட்டு இருந்தேன். சட்டனா அவங்க ஸ்பீச்சை கேட்கும் போது நான் வந்து சரியா நான் வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட் ஆயிட்டேங்க, எனக்கு என்ன அப்படின்றத நான் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இருக்கோங்களா. அந்த மாதிரி சொல்லுங்க. இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அதுல வந்து ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க எல்லாருமே இருக்காங்க. பட் ஆம்பளை பசங்க வந்து எப்பவுமே ஃப்ரீடமா இருப்பாங்க, கேர்ள்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ரீடம் இருக்க மாட்டாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்க ஒரு என்ன சொல்ற ஒரு கலைரங்கத்துல சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு பெண் வந்து வெளியே போய் படிச்சு வேலைக்கு போனா அவங்க நாடே முன்னேறும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு தத்துவம் தான் எனக்குள்ள ஒரு புதிய ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. கண்டிப்பா என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நார்மலா நான் வந்து பெண் தாங்க, என்னால வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஃப்ரீடத்தை எடுத்துக்கிட்டு என்னால அங்க இங்கெல்லாம் தனியா வந்து போயிட்டு என்னால வர முடியல. அதே நான் ஒரு பையனா இருந்திருந்தால் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே கேள்வி எழுங்க. அந்த கேள்விக்கெல்லாம் அவங்களுடைய பதில் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த ஒரு தீர்வாகவே வந்து பாத்தீங்கன்னா இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க இல்லைங்களா. சரிம்மா, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க? எனக்கு வந்து அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க. அம்மா வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணும், எங்க வெளியே போனாலும் அப்பா கூட்டிட்டு போகும். ஸ்பீச்னாவே அப்பாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எங்க போனாலும் நல்லா பேசுவேன். அதனால என்ன வந்து ரொம்ப உற்றுநோக்கு கவனிப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. எங்க அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. இந்த இடத்துல அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அப்பாவுக்கு வந்து ரொம்ப நன்றிப்பா, இன்னும் நான் வந்து பெரிய ஒரு லெவலுக்கு போயிட்டு உங்களுடைய பேரை வந்து பெருமை சேர்க்கிற மாதிரி நான் சேர்த்துவேன். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன ஒரு விஷயம்னா, அப்பா தான் எங்க போனாலும் என்ன வந்து கூட்டு போவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. பெண் பிள்ளைகள்னாவே அப்பா ஸ்பெஷல் இல்லைங்களா. அந்த விதத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு தருணத்துல உங்களுடைய அன்பு பந்தம் அதை பற்றி வேற ஏதாவது சொல்ல முடியுங்களா? என்ன சொல்லலாம், நான் வந்து அவார்டு வாங்க போயிருந்தேன் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் கிட்ட. அதுல வந்து பிரைஸ் தான் மொத்தம் 10 பேரு, அதுல இருந்து 3 கண்டஸ்டன்ஸ். நான் வந்து வருவேன்னா எனக்கு தெரியல, அப்ப ரொம்ப நம்பிக்கையா இருந்தாரு. திடீர்னு என்னை கூப்பிட்டது அப்பா கண்ணில் தண்ணி, நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். அந்த ஒரு தருணம் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணம். ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அன்பு வந்து இன்னும் நீடிக்குது அந்த மாதிரி சொல்றாங்க. அப்பா உங்களை ரொம்ப ரொம்ப நம்புவாங்க. அக்கா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, நாங்க 3 பேரு. அக்கா விட ஸ்பேஸ் வந்து எனக்கு தான் அதிகமா ஸ்பேஸ் தருவாரு, ரொம்ப சுதந்திரமா என்னை விடுவாரு, எங்கனாலும் என்னதான் கூட்டிட்டு போவாரு. ஓகே, ஒரு நம்பிக்கையுடன் வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட்டுருக்காங்க. அக்கா எல்லாம் உங்க வீட்டுல சண்டை போடுவாங்களா? இன்னும் உன்னை மட்டும் விடுறாரு, உன்னை மட்டும் பண்றாரு, என்ன மட்டும் எங்கேயும் விட மாட்டாரு அந்த மாதிரி சூழ்நிலை தாமதமா அக்கா வந்து காலேஜ் சேர முடியல, வேலைக்கு போறாங்க. அதனால வந்து அப்பா வந்து என்ன காலேஜ் சேர்த்தினாரு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வீட்டுல சொன்னேன், வேற மத்தபடியில இது இல்ல. அக்காவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவா, இன்னும் நல்லா பண்ணடின்ட்டு என்கரேஜ் பண்ணுவா. சூப்பர் சூப்பர்மா. என்னதான் அக்கா தங்கை அப்படின்னாவே அந்த உறவு ரொம்ப அழகா இருக்கும் இல்லைங்களா. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா தங்கை எப்படி பண்ணாலும் அக்காவுக்கு தங்கை இன்னொரு குழந்தை தான் இல்லைங்களா. அந்த மாதிரியே நம்மள வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு தருணத்துல அக்காவுக்கு நான் வந்து ரொம்ப சண்டை போட்டேங்க. ஆனா அந்த தருணத்துல நானே ரொம்ப ஃபீல் பண்ணேன், அவ கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாதோ. அப்புறம் நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ள இருந்து 5 மினிட்ஸ்
சண்டை போட்டா நெக்ஸ்ட் 6 மினிட்ஸ்ல நாங்க பேசிடுவோம். எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் விட்டு கொடுத்து போயிடுவோம். அவ்வளவு சண்டை எல்லாம் போடவே மாட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் கல்வி எவ்வளவு முக்கியம்னு ஆமா வாழ்க்கையில மறக்க முடியாத தருணங்கள். கல்வி வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரையும் எப்பவுமே நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 12th வரையும் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். 8th வரையும் வந்து எனக்கு விஜயலட்சுமி மேம்ன்ட்டு ஒரு மேம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து சொல்லுவாங்க, நம்ம பிறந்ததே ஏதாச்சும் ஒண்ணு சாதிக்கணும், பிறந்தோம் இறந்தோன்னு இருக்கக்கூடாது அந்த ஒரு இது சொன்னாங்க. அப்போல இருந்துதான் எனக்கு இந்த ஏதாச்சும் நம்ம செய்யணும்ன்றதுனால ஒரு ஸ்பீச் ஒரு டைம் நான் பண்ணேன். நிறைய தோல்விகள் ஆனாலும் நான் வந்து மறுபடியும் செஞ்சேன். 9th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சூளகிரியில படிச்சேன். அங்க வந்து கல்பனா மேம், பிடி மேம், நான் வந்து நல்லா ஒரு பேசுறேன்னுட்டு என்னை வந்து அறிமுகம் படுத்தினது பிடி மேம்ன்ட்டு ஒரு மேம், லக்ஷ்மி அவங்க பேரு. அவங்கதான் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, இவ்வளோ பேர் 1000 பேருத்துல ஒருத்தர்னா அவங்க என்ன தேர்ந்தெடுத்தினாங்க. ரோல் மாடல் வந்து கல்பனா மேம். அவங்கதான் என்ன எல்லாமே ட்ரெயின் எல்லாமே பண்ணி விட்டாங்க. கண்டிப்பா அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி தான் இல்லைங்களா, இறப்பு ஒரு சாதனையாக இறப்பு சாதனையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி யாருக்கும் பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க நிறைய தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச் பேசிருப்பீங்க இல்லைங்களா. இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த தலைவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? மு கருணாநிதி ஐயா அவர்கள் தான். அவங்க பத்தி பேசினதுல எனக்கு வந்து அவங்க பத்தி பேசினதுனால வந்து நிறைய இன்ஃப்ரெஷன். ஏன்னா அவங்க வந்து எழுத்தாளர், பேச்சும் தாண்டி எழுத்தாளர். அவங்களுடைய புக்ஸ் அதிகமா ரொம்ப பிடிக்கும். அருமைமா. நிறைய எல்லாம் வந்து அவங்கள தேடி நான் படிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா. இப்போ நீங்க முன்ன ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா, ஆசிரியர்கள். ஆமா, ரொம்ப ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாணவர்கள் யாராவது வந்து பாத்தீங்கன்னா தனித்திறமையை வளர்த்துக்க மாட்டாங்களோ, அவங்களுக்குள்ள ஒரு பன்முக திறமையை நம்ம பாத்துற மாட்டோமோ அப்படின்னு சொல்ற ஒரு ஏக்கத்துல நிறைய மாணவர்கள் அவங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்களுடைய வெற்றிகளை வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கக்கூடிய ஒருவர் யார் அப்படின்னு கேட்டா அவங்கதான் ஆசிரியர்கள் இல்லைங்களா. அவங்களுக்கு இந்த இடத்துல என்ன சொல்றேன்னு ஆசைப்படுறேன். எங்க கல்பனா மேம்க்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க வந்து என்கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகினாங்க, ஒரு ஆசிரியரா பழகல. எங்க பிடி மேமும் அப்படிதான். அப்போ முக்கியமா எங்க கிளாஸ் டீச்சர். ஏன்னா நான் வந்து எந்த ஸ்பீச்சுக்கு போனாலும் எனக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. பட் ஸ்டடியும் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு வந்து அக்கறையா சொல்லுவாங்க. எங்க HM AHM எல்லாருக்குமே நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். ஆனா கல்பனா மேம் மட்டும் ஸ்பெஷல். ஏன்னா அவங்க வந்து தமிழ் மேம். தமிழ் உச்சரிப்புகள் வந்து தவறா இருந்துச்சுன்னா என்னை திருத்திக்க கொஞ்சம் எனக்கு கண்டிப்பா. முதல்ல என்னன்னா பேச்சாளர்கள் அப்படின்னாவே ஏற்றம் உச்சரிப்பு அதுதானே அழகு அப்படின்ற ஒரு பேச்சு போறேன். கண்டிப்பா ஒரு ஸ்பீச்சுக்கு நாளைக்கு போறேன்னா இன்னைக்கே 2 வாட்டி ட்ரையல் பார்ப்பாங்க என்ன. அருமையா அந்த மாதிரி நல்லா என்ன ட்ரைன் அப் பண்ணாங்க. அதனாலதான் நான் இந்த அளவுக்கு இங்க வந்திருக்கேன். கண்டிப்பாமா நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருக்கு, நம்ம யாரு அப்படின்றது நம்ம வளர்த்துக்கிறத விட நம்ம கூட இருக்கிறோமா, உனக்கு இது வரும், கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கே நம்பிக்கை இருக்காது. ஆனா ஒருவர் எல்லா இடத்துலயும் நம்ம மீது நம்பிக்கை வைக்கிறாங்க, உன் நம்பிக்கை காப்பாத்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடும் போதுதான் தெரியுது ஒரு படி மேலே ஏறும்போது நம்ம தான் வரும், நம்மளாலையும் இலக்கை வந்து அடைய முடியும்ன்ற ஒரு ஹோப் நமக்குள்ள வந்துருது இல்லைங்களா. அதற்கு முதல் காரணம் யார் அப்படின்னா ஆசிரியர்கள் தான். அதுல மெயின் வந்து கல்பனா மேம். அவங்க வந்து ஒரு டைம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நான் வந்து வட்டார ஒன்றியம் எல்லாம் செலக்ட் ஆகி டிஸ்ட்ரிக்ட் போனேன். டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்னால நான் நல்லா தான் பேசினேன். பட் வந்து ஒரு சில சூழ்நிலைகள்னால மார்க் போடல. அதனால வந்து நான் வந்து அழுந்துட்டேன். அந்த தோல்வியோட நான் ஸ்பீச்சை நிறுத்திட்டேன். கண்டிப்பா அன்னைக்கு வந்து நிறுத்திட்டேன். இன்னொரு டைம் நம்ம பேசக்கூடாதுன்ட்டு மடியில உட்காந்து அழுந்துட்டு இருந்தேன் மேம் கூட. மேம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனா, இப்படிலாம் இருக்கணும், தோல்வி அடைஞ்சா நம்ம இருக்கக்கூடாது, இன்னும் வெறி வரும், இன்னும் வெற்றி அடைய முடியும் நம்மளால. கண்டிப்பா. இப்போ என்னதான் நம்மளுடைய ஆசிரியர்கள் நம்மளோட வெற்றியை வந்து எவ்வளவு ரசிக்கிறாங்களோ, நம்மளுடைய தோல்வியை நம்மளை விட அவங்களுக்கு தான் அதிகமான ஒரு வருத்தத்தை குடிக்கும். அதெல்லாம் தாண்டியும் நமக்கு ஒரு ஆறுதல் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா. கண்டிப்பா பல்வேறு தோல்விகளை பார்த்துட்டு ஒரு வெற்றியை பார்க்கும்போது அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் இல்லைங்களா. நம்ம என்னதான் முன்னாடி பல்வேறு வெற்றிகளை பார்த்துட்டு அந்த ஒரு தோல்வியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் கூட தோல்வியும் வெற்றியும் என்பது போட்டியாளர்களுக்கு சகஜமான ஒன்று. முயற்சியும் பயிற்சியும் தான் ஒரு போட்டியாளர்களுக்கு நிரந்தரமான ஒன்று இல்லைங்களா. அதாவது நம்ம முயற்சியும் பயிற்சி மட்டும் தான் எடுத்துக்கணும். தோல்வி வெற்றி இருந்தது போட்டியாளர்கள் நம்மளுக்கு ரெண்டுமே வரும். வந்தாதானே அது அழகு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும் போது அந்த தோல்வியோட தாக்கத்தை என்னால தாங்கிக்க முடியும். கண்டிப்பா எல்லாருக்குமே அது வந்து இருக்கும். அப்புறம் போக போக பழகிடுச்சு. சரி, தோல்வி அடைஞ்சாதான் இன்னொரு வாட்டி நம்மளோட வெறி வந்து வெற்றியை நோக்கி செல்லும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரிதான்
தோல்வி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துல நம்ம அப்ப இருந்துக்கவே மாட்டோம் இல்லைங்களா. ஆசிரியர்கள் நிறைய அனுபவம், அவங்களுடைய அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட சொல்லதான் தோல்வியும் ஒரு அழகு அப்படின்றது நம்மளுக்கு அப்போதுதான் புரியும். அந்த மாதிரி அந்த ஆசிரியர் உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்க. தன்னுடைய மாணவி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு சரியான பாதையில சென்று இன்று அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காங்களே. சரி, அதெல்லாம் தாண்டி இன்று வந்து MNTVக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கீங்க இல்லைங்களா, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ யூடியூப்ல எல்லாம் டெலிகாஸ்ட் பண்றது. பட் நான் ஸ்பீச் பேசினது கூட யூடியூப்ல கூட நான் போட்டதில்லை. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு அருமை தருணம், மறக்க முடியாத தருணம். உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் அப்படின்றதான் நான் வந்து பாக்குறேன் இல்லைங்களா. நிறைய போட்டிகளுக்கெல்லாம் நீங்க போயிருப்பீங்க. இந்த போட்டி தான் உன்னுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மறக்கவே முடியாது, அந்த மாதிரின்னு இதை சொல்வீங்க? அதுதான் ஸ்டாலின் ஐயா கிட்ட அவார்டு வாங்கினதும், அதுக்கப்புறம் MP தம்பிதுரை ஐயா அவங்க கிட்ட அவார்டு வாங்கினதும், இது வந்து லைஃப்ல வாழ்க்கையில, ஏன்னா அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது வந்து ஸ்டெப், அந்த ஸ்டெப்பை வந்து எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் நான் அங்கிருந்து தான் வந்தேன். அதனால நான் அந்த தருணத்தை என்னைக்குமே மறக்க முடியாது. கண்டிப்பா நான் வந்து பழசெல்லாம் மறக்க மாட்டேங்க. நான் வந்து எவ்வளவு படி பண்ணாலும் அந்த படி எனக்கு அழகுதான், எனக்கு சிறப்பு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வாங்குறது எப்பவுமே லைஃப்ல வந்து பெஸ்டா அமையும். கண்டிப்பா கண்டிப்பாமா. இந்த மாதிரி முதல் வெற்றி ஒரு சின்ன பரிசாக கூட இருக்கலாம் இல்லைங்களா. ஆனா அது சின்ன பரிசோ பெரிய பரிசோ அது எனக்கு தேவையில்லைங்க. அந்த வெற்றி விதம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது நானா வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சேன். அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யாராலையும் மறக்க முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க சொல்றது. இன்னும் பல்வேறு மேடைகளை ஏறும் பொழுது கூட அந்த மேடை உங்களுக்கு மிக அற்புதமாக தான் இருக்கும். இன்னும் பல்வேறு மேடைகளை ஏற வேண்டும், இன்னும் பல்வேறு சாதனைகளை நீங்க பண்ண வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம். சரிம்மா, இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நிறைய பரிசுகளை, நிறைய விருதுகள் வாங்கியிருப்பீங்க. எனக்கு வந்து இந்த போட்டி தாங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டீங்களே, விருதுகள்லாம் நிறைய வாங்கியிருப்பீங்க. இந்த விருது என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாதுன்னு எந்த விருதை சொல்லிட்டீங்க? விருது வந்து ஷீல்டு வாங்கணும். ஷீல்டு 2 மெடல், சில்வர் மெடல் 1, கோல்டு மெடல் 1. இது வந்து இப்போ வந்து அலங்காரப்படுத்துறதுக்கு வாங்குறது வேற, நாம வாங்கணும்ட்டு வீட்டுல வைக்கிறது வேற. இப்ப யாராவது விருந்தினர் வந்தா நான் வாங்கினேன்ட்டு பெருமையா சொல்லலாம். அந்த ஷீல்டும் அந்த கோல்டு மெடலும் என்ன சொல்றது, எங்க போனாலும் அதை வந்து மறக்க முடியாது. கடையில வாங்கி வைக்கிறது வேற, நாம அவங்க கையில இருந்து வாங்கினது வேற. அது வந்து பெருமையா சொல்லலாம். அதுதான் அந்த விருது தான் என்னால மறக்க முடியாது. அழகா வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விருதோ இல்ல கோல்டு மெடலோ சில்வர் மெடலோ வாங்கி கூட வச்சுக்கலாங்க. ஆனா அது எனக்கு திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம், ஒரு அங்கீகாரம். அதுதாங்க என்னுடைய அழகு, சிறப்பு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க இல்லைங்களா. கண்டிப்பா என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஒருத்தர் பாக்குறாங்க, ஒரு தோற்றத்தை வச்சு இவங்க இவ்வளவு தொலைவுக்கு தான் வந்து ஓட முடியும், இவங்க இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய இலக்கு மிக பெரிதாகவும் இருக்கும். தோற்றத்தை வச்சு முடிவு பண்றது என்னைக்குமே ஒரு முடிவா, ஒரு நல்ல தீர்வா இருந்ததே இல்லை. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? என்ன நடந்திருக்குன்னா, 10th படிக்கும் போது வந்து அப்பா வந்து டாக்டர் படிக்க சொன்னாரு. எனக்கு வந்து டாக்டர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் ரொம்ப அந்த சிபி எடுக்க சொன்னாரு. நான் எடுக்கல, கம்ப்யூட்டர் காமர்ஸ் எடுத்தேன். சரி, நான் வந்து டீச்சர் கல்பனா மேம் நினைச்சு டீச்சர் ஆகலான்னு விரும்பினேன். பட் நான் வீட்லயும் சொன்னேன் இப்படி டீச்சர் ஆகணும்ப்பான்ட்டு. சரி படின்னு சொன்னாங்க. அதுக்கு 2 lakhs ஆகும்னு சொன்னேன். அதுக்கு வேணான்னு சொல்லிட்டாரு பண சூழ்நிலையினால. அதுக்கப்புறம் சரி என்ன வந்து 12th முடிச்சோடனே 98% மார்க்கு. பிகாம் படிச்சதுனால, காமர்ஸ் படிச்சதுனால லா படிக்கலாம்னு ஆசைப்பட்டேன். கிரிமினல் லாயர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு. அதுல அந்த வேணான்ற ஒரு சூழ்நிலை தான் என்னோட தடைகள். நான் அந்த தடைகளை இப்போ நான் அதை விடல. சரி, அப்ப ஒரு ஆசையை நான் ஏன் நிராசை பண்ணணும் அந்த ஒரு ரீசனுக்காக இப்ப வந்து பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். இங்க முடிச்ச உடனே நான் எப்படியாச்சும் லா படிக்கணும் உங்களுடைய கனவே வந்து பாத்தீங்கன்னா லா படிக்கிற மாதிரிதான் சொல்றீங்களே. கண்டிப்பா சில பேச்சாளர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கனவு வரியெல்லாம் லாவா தான் இருக்கு. ஏன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாவின் மீது ஒரு கனவு இருந்ததுனால நீங்க பேச்சாளரா வந்தீங்களா, பேச்சாளரா வந்ததுனால லா படிக்கணும்னு ஆசை? இல்ல, அம்பேத்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டாக்டர் அம்பேத்கர். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே சமம்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக எனக்கு வந்து அடிக்ட் அவங்க. அதனால சரி, நாம போய் நாட்டை வந்து திருத்த முடியுதோ இல்லையோ, பட் சில விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியும், திருத்த முடியும். லா படிச்ச ஒரு அதிகாரம் நம்ம கைக்கு வரும். அத வச்சு நம்ம தப்பான வழியில பயன்படுத்தாம அது வந்து அறவழியில பயன்படுத்தலாம் ஒரு தாட். அருமை. என்னதான் ஒரு விஷயம், என்னுடைய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லணும். அதுக்கு ஒரு நார்மல் ஒரு மனிதராக இருந்தா உங்க கருத்துக்களை சொன்னா அது ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு அதிகாரம் இடம் வந்து இருந்தாதான் நம்ம சொல்ற அந்த வார்த்தைக்கு மதிப்பு அப்படின்றது உனக்கு கிடைக்கும். அந்த மதிப்புக்காக தான் இப்போ வந்து நான் சாதாரண ஒரு பொண்ணா இருந்து சொன்னா அவங்க வந்து
உனக்கு என்ன தெரியும், நீ என்ன சொல்றேன்னு கேட்பாங்க. பட் நம்ம ஒரு அதிகாரமா ஒரு டீச்சரோ ஒரு லாவோ இருந்தா, ஓ இவங்க சொல்றாங்களே, இவங்க செயல் கேட்கலாமே. விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அடிக்கோடிட்டு ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஆசிரியரா இருந்ததா அந்த மாணவர்கள் அப்படின்னா அவங்க சொல்றதை கேட்பாங்க. இதுவே ஒரு லீடர் போட்டு நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா கேட்பாங்களா? நீயும் நானும் ஒண்ணுதானே, நீ சொல்றத நான் எப்படி கேட்பேன்? அதுக்குன்னு ஒரு இடம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல இருந்து சொன்னா கேட்டுதானே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா நம்ம ஒரு விஷயம் நல்லது இருக்கு அப்படின்னா அது சொல்றதுக்கு எந்த வித தடையோ அது இல்ல. ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல. ஆனா நம்மளுடைய ஒவ்வொரு இப்போ வந்து மனிதனாக பிறந்துட்டோம் அப்படின்னா சரி தவறு அப்படின்றது ஆராய்ந்து எது சரியோ அது வந்து கருத்தை வந்து தெரிவிக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்களும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பேச்சாளராக இருக்கக்கூடிய ஒருவரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி பதில வளம் வந்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? கண்டிப்பா உங்க கனவுகள் வந்து பாத்தீங்கன்னா உங்க கனவுகள் கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடையும். அதையும் தாண்டி உங்களுடைய கருத்துக்கள் சரியோ தவறோ ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்துட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சரியான பதில் தான் போயிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அதை வந்து சரியா வந்து பயன்படுத்திக்கோங்க எல்லாருடைய வாய்ப்பும். சரிம்மா, வந்து உங்களுடைய கனவு வந்து சொல்லிட்டீங்க, இதுதாங்க என் கனவு, என்னுடைய கருத்துக்களை நான் எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பகிர்வேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லைங்களா? சரிம்மா, அந்த இதெல்லாம் தாண்டி இப்போ நீங்க நிறைய வாய்ப்புகளை பயன்படுத்திப்பீங்க. ஆமா. ஆனா இந்த ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கால சூழ்நிலை பயன்படுத்தாம போயிட்டு நம்ம வந்து சரி இதை பயன்படுத்திக்கலாம், அந்த வாய்ப்பு போயிருக்கலாம், இன்னைக்கு எங்க போயிருக்கலாம், இது பண்ணிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? அதுவே ஸ்பீச்ல தான். பட் அது வந்து 1 lakh பிரைஸ் சென்னை வர சொன்னிருந்தாங்க. அந்த ஒரு தருணம் தான் என்னால போக முடியல. அந்த ஒரு தருணம் வந்து மிஸ் பண்ணிட்டோமோ. ஏன்னா என் கூட படிச்ச ஒரு பொண்ணு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, அவ போயிருந்தா, அவ வந்து ஆறுதல் பிரைஸ் வாங்கியிருந்தா. சரி நாமளும் போயிருந்தா ஒரு ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் பிரைஸ் வாங்கியிருப்போமே ஒரு ஏக்கம். அந்த ஒரு தருணத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த தருணம் அது இன்னுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வாய்ப்பு பயன்படுத்தி நிறைய பரிசெல்லாம் வாங்கினே வந்து ரொம்ப லாங் நிறைய பரிசெல்லாம் வாங்கியிருப்போம். ஆனா அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணி அது பரிசு வந்து சின்னதா இருந்தாலும் கூட அது வந்து ஏக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் நம்ம போயிருக்கலாமே, இது வந்து பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். சரிம்மா, இதெல்லாம் தாண்டி இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்சது, ஆனா கிடைச்ச வாய்ப்பை வந்து நான் சிறப்பா பயன்படுத்திக்கல, அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? தமிழ் வளர்ச்சி துறையில வந்து ஸ்பீச் வந்துச்சு. அதுல வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பீச், நாளைக்கு ஒரு ஸ்பீச். அதுல ரெண்டுமே நான் பயன்படுத்திக்கல. என்ன என்னோட எஃபர்ட் நான் கரெக்டா போடல. கண்டிப்பா ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு போட்டியாளர்கள் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம். நம்மளை விட யார் வந்து அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கடின உழைப்புக்கு ஒரு சிறந்த வெற்றி வந்து கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் தான் அது. நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும், நம்மளுக்கு அந்த மேடை நமக்கானது இல்லை, அது வந்து அவங்களுக்கானது. அவங்க நம்மளை விட அதிகமா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனா இதை விட நம்ம கடின உழைப்பு போட்டு அவங்களுக்கு வந்து டஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. சரி நம்ம இந்த இடத்துல இதை மிஸ் பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் டைம் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய இப்போ வந்து நிமிடங்கள் கொடுத்து தான் பேச சொல்லுவாங்க. 5 நிமிடத்துக்குள்ள பேசினா 5 நிமிடத்துக்குள்ள பேசுற மாதிரி நான் நிறைய டைம் வந்து மிஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா நமக்கான ஒரு முழுமையான ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா மனிதர்கள்னாவே தவறு செஞ்சாதாங்க, மனிதர்கள் குறை சொன்னாதாங்க, ஒரு அடிபட்டாதான் நெக்ஸ்ட் அதை செய்யும் போது இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு மாற்றம் வரும். அதனால மனுஷனாவே ஒரு பெர்ஃபெக்ட் இல்ல. கண்டிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சொல்ற மாதிரிதான் மற்ற வந்து நீங்க இது தவறு அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து என்ன ஏத்துக்காது. அந்த டைம்ல எப்படி நீங்க என்ன சொல்லலாம், அதே அதை நம்ம பட்டு திருந்துவோம். ஆமா இல்ல தவறு அப்படின்னு சொல்லி முழுமையாக திருந்துவோம். நம்ம எப்போ தெரியுமா ஒரு சரியான பாதையில போறோம், நம்ம தவறு எப்போ நம்ம வந்து உணர்ந்து அதை திருந்துறோமோ அப்பதான் நமக்கான ஒரு சரியான பாதை கதவே திறக்குது அப்படின்றது அர்த்தம் இல்லைங்களா? மற்றவர்கள் சொல்லும் பொழுது நம்ம அது முழுமையாக திருத்திக்கிறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. நம்மளே உணர்ந்து நம்ம திருந்தினா மட்டும்தான் நமக்கான ஒரு பாதை அப்படின்றது பிறக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ வந்து நீங்க பார்க்கும் பொழுது ரொம்ப சுட்டித்தனமா இருக்கிற ஒரு பெண்ணாக தான் தெரியுது பேசும் பொழுது. இந்த மாதிரி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாம் சேர்ந்து நம்ம வந்து நிறைய இடத்துக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வீட்டுல வந்து திட்டுவாங்க. இதெல்லாம் உண்டு நிறைய உண்டு. அதெல்லாம் சொல்லவே முடியாது, கணக்குலயே அடங்காது. இதெல்லாம் ஆனா என்னதான் நல்ல பொண்ணா இருந்தாலும் வெளியே போனா கொஞ்சம் சேட்டை முடிச்சு. ஆமா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளியே போறது ஜாலியா இருந்திருப்போம். ஒரு டைம் அப்பா கிட்ட மாட்டி எதுக்கு போன யாரை கேட்டு போனேன்ட்டு நிறைய சண்டை வந்திருக்கு. அதெல்லாம் சொல்லவே முடியாது. கண்டிப்பா நம்ம வந்து அந்த தருணங்கள் எல்லாம் லைஃப்ல மிஸ் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸ் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல
நல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேர் மட்டும் தான் வாங்கணும், நல்ல வழியில போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது எதுக்காக தேவையில்லாதெல்லாம் ஸ்கிப் பண்ணட்டுமே, நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டும், இது பண்ணட்டும், அது பண்ணட்டும், நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியாவே இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கவலை இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தாலே அந்த கவலை மறந்து போயிடல, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்ப நீங்க நண்பர்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டீங்களே, உங்களுக்கு கூட ஒரு ஃபேவரட்னா ஒரு நண்பர் மட்டும்? என் பெஸ்டி என்னுடைய திவ்யா அவ பேரு. அவளுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்பீச் பண்ணுவேன்னாவே அவளுக்கு ரொம்ப, எனக்கு குஷி ஆகுதோ இல்லையா அவளுக்கு ரொம்ப குஷி ஆகும். அதனால ரொம்ப என்கரேஜ் பண்ணுவான். நான் என்ன பண்ணாலும் அவ என்கரேஜ் பண்ணுவா. சூப்பர் சூப்பர். அவளுக்கு வந்து மேரேஜ் இப்போ அவ செட்டில் ஆயிட்டா. கண்டிப்பா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் நம்ம எது பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பண்றோம், அப்ப நம்ம கூடவே வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நம்ம பண்ணணுமே நமக்கு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் உங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரை என் கூட தான் இருந்தா. 10 வருஷமா என் கூட தான் இருந்தா. அருமை அருமைமா. இதெல்லாம் தாண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அவங்க போனாலும் இப்போ வந்து உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா ஸ்கூல் லைஃப் வந்து சொல்லிட்டீங்க, நீங்க சொல்லும் பொழுதே ஸ்கூல் லைஃப் பத்தி தான் முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா பேசிருக்கீங்க. எனக்கு வந்து கோல்டன் மெமரிஸ், எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? இதெல்லாம் தாண்டி உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு? உங்களுக்கு எந்த விதத்துல உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து எந்த வாய்ப்புமே வரல. 2 months இருக்கும். அதுக்கப்புறம் 3 months ஆச்சு. என்னடா ஸ்பீச்சுக்கு எதுவுமே எந்த வாய்ப்பு வரலையா? அப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறை வந்து அக்டோபர் அந்த மந்த்ல தான் வரும் எப்பவுமே. சரி நம்மள கூப்பிடுவாங்கன்ட்டு ஒரு டைம் போனேன். ஒரு டைம் கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஸ்பீச் பண்ணாங்க. நான் வந்து என்ன நினைச்சிட்டு வந்தேன்னா 12th வரைக்கும் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இங்க வந்து குலுக்கல் சீட்டு, அந்த வருஷத்துல வந்து நான் டிராப் ஆயிட்டேன். ஒரு மாதிரி மைண்ட் வந்து வேற மாதிரி போயிடுச்சு. என்னடா இது வந்து இங்க குலுக்கல் சீட்டு, அங்கதான் ப்ரிப்பேர் பண்ணும் தலைப்பு, எப்படின்ட்டு என்னால யூகிக்க முடியல. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1வது இருந்து ஒரு 5வது வரைக்கும் படிப்போம். அது வந்து அவங்களே வந்து இன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க, தலைப்பு சொல்லுவாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நாம அது வந்து அவங்க சொன்னா மட்டும் போதும் இல்லைங்களா? ஒரு 2 லைன் மட்டும், ஒரு 4-5 லைன் மட்டும் இருக்கும். அதை மட்டும் அவங்களே வந்து நம்மளுக்கு கத்து கொடுப்பாங்க. ஒரு 5ல இருந்து ஒரு 8th வரைக்கும் போயிட்டோம்னா அவங்களே வந்து எழுதியும் கொடுப்பாங்க, தலைப்பும் சொல்லிடுவாங்க. ஒரு 4-5 லைன், ஒரு ஒரு 4-5 லைன் இப்போ ஒரு பக்கம் ஆயிடும். அது வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க, படிக்கணும். இது ஒரு 9th to 12th வரைக்கும் நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, தலைப்பு கொடுத்துருவாங்க, ஹிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, நீ எதான் படிக்கணும், உனக்கு ஏற்றம் இருக்க மட்டும் சொல்லி தருவாங்க. நீங்க காலேஜ் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, குலுக்கல் தலைப்பும் கிடையாது, ஹிண்ட்ஸும் கிடையாது, ஏற்றம் இருக்கவும் கிடையாது, நீ மட்டும் தான் பாத்துக்கணும். அப்போ காலம் மாற என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கற்றல் முறைகளும் வந்து மாறி இருக்கு. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் தயாராக வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கணும் இல்லைங்களா? இப்போ போட்டியாளர்கள் அப்படின்னா ஒரு பன்முக திறமை இருந்தாதான் நம்மளால சரியான ஒரு இதுலயே போயிட்டு இருக்க முடியும். ஒரு திறமையை மட்டும் வச்சு இந்த போட்டி நிறைந்த உலகத்துல நம்ம ஒரு புள்ளியா தெரியும்னா கண்டிப்பா இருக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி காலம் மாற நம்மளுடைய கற்றல் முறையும் மாறி இருக்கும்போது கடினமாகத்தான் இருக்கும். இதெல்லாம் தாண்டி எப்படி நீங்க வந்து அதை மேனேஜ் பண்ணிட்டு ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து அன்னைக்கு வந்து அந்த மாதிரி டிராப் ஆனதுன்னு இப்போ இந்த 5 தலைப்பு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமா அன்ட்டு ஒரு நமக்குள்ளே ஒரு கேள்விகள். கண்டிப்பா. அதுக்கப்புறம் சரி நம்மளால முடியும், நம்ம ஏன் விட்டு தரணும், நான் விட்டு தரணுமானா நம்ம தானே அவங்களும் இருப்பாங்க. ஆமா இல்லைங்களா? எல்லாருக்குமே ஒரே மைண்ட் தானே, நம்மளுக்கும் ஏன் அது இல்லைன்ட்டு நானே என்ன வந்து கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லி நெக்ஸ்ட் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை இருந்து திரும்ப ஒரு போட்டி வந்துச்சு, அறிஞர் அண்ணா பத்தி. அதுல வந்து 3rd prize வந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரணும்னா யாராலையும் முடியாது. கண்டிப்பா ஒரு ஸ்டெப் வந்து கீழே இறங்கினாதான் மேல் படி வர முடியும். அதனால 3rd prize வந்து இப்போ நடந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து January 21 தமிழ் வளர்ச்சித்துறையில இருந்து மாநில அளவில் போட்டி நடக்க போகுது, அதுல கலந்துக்கலான்ட்டு ஒரு யோசனை. கண்டிப்பா கண்டிப்பாமா, நீங்க சொன்ன மாதிரி தான். ஏன்னா எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி, ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். சில பேர்லாம் கற்பூரம் மாதிரி, ஓ இது இன்னைக்கு வந்து பாத்துட்டாங்களா, ஓ இதுதானா, அட்டன் டைம்ல ஒரு ரெடி ஆயிடுவாங்க இல்லைங்களா? இன்னும் சில பேர் ஓ இது நாளைக்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தவங்க எல்லாமே என்னை விட இன்னும் அவங்க வந்து 18 years 20 years அவங்க எல்லாம் பேசினவங்க. பட் அவங்களோட எடுத்துக்கணுமா நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா போட்டியாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மைண்ட் செட் இல்ல ஒரே ஏஜ்ல இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஆனா வயது வந்து வித்தியாசம் இருக்கும். அவங்க கூட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைட் பண்ணா அவங்க மைண்ட் செட்டுக்குள்ளாலும் நமக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நம்மள வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்மள ட்ரெயின் நாமளே பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் இருந்தாதான் ஒரு இலக்குன்றதை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளால அடைய முடியும் இல்லைங்களா? அது வந்து உங்களுக்குள்ள நீங்களே ஏற்படுத்திக்கிட்டீங்க. இனிமேல் அவ்வளவுதான், நம்மளே நம்ம தவற உணர்ந்தோம், ஏற்படுத்திக்கிட்டோம், ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம்னா நம்ம தான் வந்து ஒரு வெற்றியாளர் இல்லைங்களா?
அற்புதமா அற்புதமா இருந்துச்சு உங்களுடைய அந்த வெற்றி பயணம். அற்புதமா சொல்லிட்டீங்க. ஆமாங்க, நான் வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா போகல, எனக்கும் நிறைய கேள்விகளா இருந்து அதுக்கு நானே வந்து பாத்தீங்கன்னா பதில் சொன்னீங்க இல்லைங்களா. சரிம்மா, இப்ப வந்து உங்களுக்கு கல்லூரி காலத்துல அங்க டவுன் ஆயிட்டதா நம்மளுக்கு ஒரு டீச்சர் வந்து எப்பவுமே இருந்துட்டு இருப்பாங்க. இங்க வந்து டவுன் ஆயிட்டோமா நம்ம கேள்விக்கு அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. இப்ப நம்ம கேள்விக்கு நம்மளே பதில் சொல்ற ஒரு நிலைமை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம் இல்லைங்களா. இந்த மாதிரி வேறு யாராவது நீங்க தனிமையில இருக்கும்போதோ ஷேர் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது நண்பர்களோ இல்ல நீங்க தனிமையில இருக்கும்போது என்னதாமா பண்ணுவீங்க? நான் வந்து தனிமையில இருக்கும்போது சாங்ஸ் கேட்பேன். பெஸ்ட்டுங்க. அதை கேட்டு என்னுடைய மியூசிக் இஸ் த பெஸ்ட் மெடிசன் சொல்லுவாங்க. சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசன், பட் மியூசிக் இஸ் த பெஸ்ட் மெடிசன். நானே மாத்திக்கணும். கண்டிப்பா. ஏன்னா எந்த கவலை இருந்தாலும் ஒருத்தர் கிட்ட இப்போ வந்து யாரையும் நம்ப ரேஞ்ச்ல இல்ல நம்ம, அதனால வந்துட்டு ஒருத்தர் கிட்ட ஏன் ஷேர் பண்ணோம், நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்ம சாங்ஸ் கேட்டாவே அந்த மைண்ட் செட்ல நம்மளோட மைண்ட் போயிடும். அதனால சாங்ஸ் அதிகமா கேட்பேன். சூப்பர்மா. இப்ப சாங்ஸ் அதிகமா கேட்பீங்க. சில பேர்ல வந்து வந்து பேச்சாளர்கள் அப்படின்னாவே நிறைய ஹிண்ட்ஸ் எடுக்கலாமா இந்த மாதிரி அப்படிலாம் யோசிக்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் கூகுள்ல புக் படிக்கலாம். லைப்ரரி, எங்க ஊர்ல லைப்ரரி கிடையாது. ஆல்ரெடி என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கு. ஒரு 105 புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸே நான் படிப்பேன். என்னோட மைண்ட் ஃப்ரீ ஆகிறதுக்காக நான் அந்த புக்ஸ் படிப்பேன். கண்டிப்பா. சூப்பர்மா, சூப்பர். அருமையா வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. சரிம்மா, இதெல்லாம் தாண்டி என்னதான் ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாம் போனாலும் இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து பேச்சு மட்டும் இல்லைங்க, இதுவும் எனக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருந்துட்டு இருக்குன்னா வேற எது சொல்வீங்க? டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு நான் வந்து டான்ஸே ஆட மாட்டேன். அது ரொம்ப பிடிக்கும். அப்பனா நீங்க தனிமையில இருக்கும் போதெல்லாம் ஆடிட்டு சாங்ஸ் போட்டு விளையாடுவோம், யாருக்கு தெரியாம விளையாடுவோம். பட் ஆனா டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் ஆடுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனா நான் வந்து அதிகமா அது வந்து பயன்படுத்திக்கலாம் மாதிரி சொல்றீங்க. மேடை இருந்தா கண்டிப்பா வந்து பயன்படுத்தி. ஒரு தயக்கமா இல்ல பயங்களா? தயக்கம்ன்றது இல்ல, பயம் ரெண்டுமே தான். ஏன்னா நம்ம ஒழுங்கா ஆடலைன்னா கேலி பண்ணிடுவாங்களோ, இல்லைன்னா நம்ம மறந்துடுவோமோ என்ற ஒரு தடுமாற்றம். ஆல்ரெடி ஒரு பேச்சாளர், அந்த தடையெல்லாம் தாண்டி தானே வந்திருப்போம். பட் அதால ஒரு டான்ஸ்ல ஒரு மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா புதுசா, ஆமா இது புதுசு. நம்ம வந்து ஸ்பீச் வந்து அப்போல இருந்து விதையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த டான்ஸ் வந்து அப்படி இல்ல. இப்போ இந்த ஜெனரேஷன்ல எனக்கு டான்ஸ் பிடிக்கும். இந்த ரீல்ஸ், இந்த யூடியூப் இதெல்லாம் பார்த்து நாமளும் டான்ஸ் ஆடலாம் ஒரு தாட் வந்துச்சு. அற்புதமா டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப பிடிக்கும். சூப்பர்மா. சொன்ன போதே வந்து பாத்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் மீது வந்து எவ்வளவு ஆர்வம்னு. வாய்ப்புகளை ஒரு முதல்ல பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். டான்ஸ்க்காக எந்த வாய்ப்பு வரதில்லை. இந்த கல்ச்சுரல்ஸ் அந்த டைம்ல தான் பயன்படுத்தின்னு இருக்கும். அவ்வளவுதான். வேற பயன்படுத்துறீங்க இல்லைங்களா? எதுவும் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து ஆடுவேங்க அந்த மாதிரிலாம் சொல்றீங்க. யாராவது சொல்லிருக்காங்களா? நமக்குள்ளே ஒரு தயக்கம் பயம் இருக்கும், நீ அழகாதமா ஆடுற அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் சொல்லிருப்பா, நம்மளும் ஒரு டான்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எல்லாம் இது இல்ல. நல்லா இன்னைக்கு கூட செலிப்ரேஷன்ல டான்ஸ் விளையாட்டு தான் இருந்தோம். நல்லா தான் விளையாடுறோம், எல்லாரும் தான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் பெர்ஃபெக்டா விளையாடணும் இல்லையா? அதுக்கு வந்து ட்ரைனிங் வேணும். பெர்ஃபெக்டா விளையாடணும், ட்ரைனிங் வேணும். பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் கொஞ்சம் கண்டிப்பா சிறப்பா தான் பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கைலாம் இருக்கு. சரிம்மா, இதெல்லாம் தாண்டி உங்க வாழ்க்கையில நீங்க வந்து தடைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டீங்க. இந்த நிகழ்வு எனக்கு சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா இது சொல்வீங்க? இந்த நிகழ்வுனா எந்த நிகழ்வு? அதாவது இப்போ வந்து பேச்சலாம் தாண்டி இந்த நிகழ்வு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து தாத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய தாத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்? அவங்க வந்து அந்த ஜெனரேஷன். பட் வந்து அவங்க நம்மளுக்கு வந்து அந்த ஜெனரேஷனோட கதைகள் தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஜெனரேஷனுடைய கதைகள், சாங்கியம் எல்லாம் சொல்லுவாங்க, பாரம்பரிய வாழ்க்கை முறை அதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தாத்தானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க கதை. அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது நான் கேட்பேன், அதிகமா கேட்பேன். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹிண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்தாதான் நம்மளுடைய எதிர்கால வரவங்களுக்கு பயன்படுத்த முடியும். அதனால தாத்தா ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட தான் நான் நைட் டைம் ஆனாலும் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஈவினிங் காலேஜ் இப்போ வந்து தாத்தா இறந்துட்டாரு. 1 year ஆயிடுச்சு தாத்தா இருந்து. ஸ்கூல் முடிஞ்சது ஈவினிங் வந்தது தாத்தா கிட்ட போவாங்க. தாத்தா வந்து நிறைய கதை சொல்லுவாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நான் கேட்டுட்டே இருப்பேன். அது வந்து நம்மளுக்கு ஒரு வகையில பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால அவங்க அந்த நிகழ்வு, தாத்தா வந்து இறந்தது வந்து ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வு. அது வந்து அன்எக்ஸ்பெக்டடா இறக்கும்போது கூட என்னோட பேர் சொல்லிதான் இருந்தாங்க. அந்த ஒரு தருணம் வந்து ரொம்ப மறக்க முடியாது, கஷ்டமா இருந்தது இல்லைங்களா? அவர் கண்டிப்பா உங்க கூடவே இருந்து நீங்க வாழ்க்கையில எந்த வெற்றியெல்லாம் அடைய. அவங்க வந்து காலேஜ் போ அஞ்சலி, என் பேர் வந்து வீட்டுல வந்து அஞ்சலின்னு கூப்பிடுவாங்க. அத வந்து காலேஜ் போ படி அஞ்சலி எப்பவுமே என்னதான் கூப்பிடுவாங்க. அதனால காலேஜ் படின்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. நான் காலேஜ் மார்ச் இறந்தாங்க, ஜூன்ல இருந்து காலேஜ் ஓபன் பண்ணாங்க. அந்த 2 monthsல இருந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்.
நீ நினைக்கிற மாதிரி நான் காலேஜ் போயிட்டேன் தாத்தா, பட் நான் சொல்றதுக்கு வந்து அவங்க இல்ல. கண்டிப்பா அந்த ஒரு தருணம் ரொம்ப இதா இருந்துச்சு. சரிம்மா, என்னதான் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், நீங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுனாலும் அவங்களுடைய இல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க அப்படின்னு வந்து பேசிட்டே இருந்தாரு, திடீர்னு இருந்துட்டாரா, அதனால கண்டிப்பா அவர் உங்க கூட தான் இருக்காரு. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் இருந்து இல்லாம போடுறதுதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடையாவே நம்ம வந்து பாத்துட்டு இருப்போம். மத்ததெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வழியா சால்வ் பண்ணிட்டு வந்துருவோம். இதை வந்து சால்வ் பண்றது அப்படின்னா மன ரீதியான ஒன்றதுனால அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இவ்வளவு ஈஸியா அதை விட்டு வெளியே வந்து வர முடியாது. ஆனா நம்ம அதை வந்து எப்படி எடுத்துக்கணும், அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து முழுமையா நம்பணும் இல்லைங்களா? சரிம்மா, அந்த மாதிரி உங்க தாத்தா வந்து உங்க கூடவே இருப்பாரு. அவர் சொன்ன அந்த வாழ்க்கை நெறிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. அவரை வந்து கொள்கையை எடுத்துக்கிட்டு சரியான வந்து பாதையில போங்க இல்லைங்களா? நிறைய பேருக்கு இதே மாதிரி தான் தாத்தா பாட்டி மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டராகவே இருந்திருக்காங்க. சரிம்மா, இதெல்லாம் தாண்டி உங்களை மாதிரி இருந்திருப்பாங்க இல்லைங்களா? ஒரு பேச்சாளரா இருந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில சிறிய சிறிய தடைகளாம் தாண்டி வளம் வந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளவு தோல்வி அடைஞ்சாலும் அந்த தோல்வி நம்ம அடைஞ்சிட்டோன்ட்டு கீழே சாஞ்சு படுத்துடாம எழுந்து முன்னேறணும், இன்னும் நம்ம வெறிய வளர்த்துக்கணும்னு சொல்ல விரும்பிக்கிறேன். சரிம்மா, அழகா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தன்னுடைய கருத்துக்களை மிக அழகாக தெளிவாக சொன்ன இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றிமா. நன்றி. மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திப்பது உங்கள் இந்த இப்படிக்கு அம்மன் டிவி தொலைக்காட்சி வழங்கும் கல்விடிய நிகழ்ச்சி. நன்றி.